ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் லூஸ் பண்றாங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். எந்த அளவுக்கு ஹோம்ல வின் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு ஃபுல்லாவே வந்து காலி ஆயிடுச்சு. எப்படி ஒரு 5 விக்கெட் ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு நீ 220 ரன் அடிக்க விட்டீங்க. அப்ப பேட்டிங்ல ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இப்ப பவுலிங்கும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கா? அதுதான் ஆயிட்டு இருக்கு. பத்திரானாவை லாஸ்ட் 4 ஓவர்ஸ் தான் நான் வந்து டெத் பாலர் தான் யூஸ் பண்ணுவேன். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சில விஷயங்களை மாற்றணும். கிரிக்கெட் நிறைய இவால்வ் ஆயிருக்குங்க. தூபே கிட்ட நிறைய ப்ராப்ளமும் இருக்குங்க. இஸ் நாட் ஏபிள் டு பில்ட் இன்னிங்ஸ். ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் மாதிரி டோட்டலா கொண்டு போய் வின் பண்ணி கொடுக்குற மாதிரி அவர் வின் பண்றது இல்லை. தூபே இல்லைன்னா அந்த பொசிஷனை யார் ஃபில் அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார்கிட்டயும் ஆன்சர் அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட்னு இருக்கு தெரியுமா, அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இப்போ சிஎஸ்கே விளையாடுறது இல்லை. காஷியஸா ஆடுறாங்க. அவங்களோட பேட்டிங் அபிலிட்டியோட கொஞ்சம் குறைவா ஆடுறாங்க. தில்லுக்கு துட்டுன்னு ஆட மாட்டேங்க. ஹர்திக் பாண்டியா வந்து அந்த கேமியோ விளையாடுறது எவ்வளவு பெரிய க்ரூஷியல் மொமெண்டா அமைஞ்சது. 15 பால்ல 42 ரன் அடிக்கிறாரு. இங்க வந்து 42 பால்ல 15 ரன் அடிக்கிறாங்க. T20 ஃபார்மேட்ல இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? டாப் 4ல சிஎஸ்கே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் 20% தான் சான்ஸ். டேபிள்ல எந்த லெவல்ல ரீச் பண்ணுவாங்க? நல்லா விளையாடினாங்கன்னா 6வது வந்து. இப்போ விளையாடுற மாதிரி விளையாடி இருந்தா 11வது இடம் புதுசா ஏதாவது இருக்கா, அங்க வேணா நம்மள போட்டுக்கலாம். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிஎஸ்கே டீம் வந்து தொடர் 4 தோல்விகளை வந்து தழுவிருக்காங்க. சோ இதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது வரைக்கும் சென்னை வந்து 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 1 மட்டும் தான் வெற்றி, பாக்கி 4மே தோல்வி. இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? என்ன தவறு செய்யறாங்க சிஎஸ்கே? அவங்க பெஞ்ச் மார்க் ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. அவங்க மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவங்களால ஃபார்மேஷன் கரெக்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்சஸ் வின் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு தருணத்திலேயே இல்லை, அவங்க கல்ச்சர்லயே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் லூஸ் பண்றாங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப மக்கள் எல்லாருமே ஆக்ரோஷமா இருக்கிறது காரணம் என்னன்னா, என்னப்பா ஃபைட்டே கொடுக்காம நம்ம வந்து தோத்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபைட்டை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் நான் அந்த விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன். அதாவது வந்து நம்ம தோக்குறோம், அதுதான் எண்ட் கோல். வின் பண்றோமா தோக்குறோமா அதுதான் எண்ட் கோல். இப்பதான் பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ரெண்டு மேட்சுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சிஎஸ்கேக்கும் நேத்து பார்த்த ஒரு சிஎஸ்கேக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய மக்கள் அதுல ஆறுதலா இருக்காங்க. அந்த ஆறுதல் முக்கியம் இல்லை. ஏன்னா இது 10 அணிகள் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல், 8 அணிகள் இருக்கக்கூடிய ஐபிஎல் கிடையாது. எல்லா அணியுமே வந்து மெதுவாக வின் பண்ணி வருவாங்க. ரன் ரேட் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கலாம். நடுவுல வந்து உங்களுக்கு மே மாசம், குறிப்பா மே மாசத்துல பாத்தீங்கன்னாக்க 1-2 மேட்ச் வாஷ் அவுட் ஆகலாம். கோடை மழை காரணமாக. இந்த மாதிரி வந்து அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ஹோம்ல வின் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு ஃபுல்லாவே வந்து காலி ஆயிருச்சு. சார், மித்த டீம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா இந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த இன்டென்ட்டையும் காமிக்கிறாங்க. இங்க பவர் ஹிட்டிங் எபிலிட்டி சுத்தமா யாருக்குமே இல்ல. அதை யாருமே காட்டவும் மாட்டேங்கிறாங்க. இதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. நீங்க ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரிதான் சீரா தான் விளையாடுறாங்களே தவிர, இடையில ஏதாவது ஆக்சிலேட் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதுல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்க முக்கிய பிரச்சனையாவே இருக்கு. இதை எப்படி சரி செய்ய போறாங்க? பவர் ஹிட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா டீமுக்கும் பவர் ஹிட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க எல்லா டீமுக்கும் கிடையாது. சரிங்களா? சில டீம்கள் வந்து இப்ப நீங்க டெல்லியே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் வச்சுதான் வின் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி என்னன்னா, நம்ம எல்லாருமே பேட்டிங் ஃபெயிலியரை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. நான் ஒரே ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே நான் கேட்பேன். எப்படி ஒரு 5 விக்கெட் ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு நீ 220 ரன் அடிக்க விட்டீங்க. அப்ப பேட்டிங்ல ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இப்ப பவுலிங்கும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கா? அதுதான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல இப்ப நம்ம எவ்வளவு ரன்ல தோத்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் 200 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பிட்ச்ல 220 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க அடிச்சிருக்காங்க, அது விஷயம்.
நீங்க குடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, குடுத்துருக்க கூடாது. ஏன்னா, அந்த ஸ்டார்ட் அந்த மாரியான ஸ்டார்ட். நீங்க முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாரையும் எடுத்துட்டீங்க. பிரியன்ஷ் ஆர்யாவ 100 ரன் அடிக்க விடுறீங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு சஷாங்க் சிங் வந்து அடிச்சு குடுக்குறாரு. இப்ப நீங்க ஒரு 5 விக்கெட், 6 விக்கெட் எடுத்தீங்கன்னாக்க, 10 விக்கெட்ட வந்து ஒரு 80, 90 ரன்லயே சுருட்டுற மாரி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட்ல இருக்கணும். அந்த அந்த விஷயத்த அவங்க விட்டாங்க. அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் யாருன்னா, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பவுலர் வரணும்ல உள்ள. அது யாருன்னு சொல்வேன்னா, பத்திரானா. பத்திரானாவ நீங்க வந்து 13த் ஓவர் தான் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க செட்டிலே ஆயிருக்க மாட்டாங்க. சார் அது நீங்க இந்த ஒரு மேட்ச மட்டும் பாக்குறீங்க. தொடர்ந்து 5 மேட்ச எடுத்து பாருங்க. அதுல 4 மேட்ச் பத்திரனா விளையாடுங்க. பத்திரனாவ வந்து நாங்க டெத் ஓவர தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் அவங்கள யூஸ் பண்றாங்க. இது சரியா? அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே. அதாவது சிஎஸ்கே ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்னா இவங்க, 1 டவுன்னா இவங்க, 2 டவுன்னா இவங்க. அதே மாரி பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்க, அஸ்வின் பவர் பிளேல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு 1 போடணும். 1 ஓவர் போடணும். 2 ஓவர் போடணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்தாருனாக்க ஜடேஜா குடுக்கக்கூடாது. ஓகே. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்தானாக்க அஸ்வினுக்கு குடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பால் அவே கோயிங் டெலிவரி தான் போணும். இன்கமிங் டெலிவரில ஈஸியா ஆடிருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செட் டெம்ப்ளேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பவுலிங்கும் அதே மாரி தான். யாரு ஃபாஸ்ட் பவுலிங்க நான் சொல்றேன். பத்திரானாவ லாஸ்ட் 4 ஓவர்ஸ் தான் நான் வந்து டெத் பவுலர் தான் யூஸ் பண்ண போறேன். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, நீங்க வந்து சில விஷயங்கள மாத்தணும். கிரிக்கெட் நெறைய இவால்வ் இருக்குங்க. நீங்க 2008, 9ல பார்த்த ஐபிஎல்லும், இப்ப பார்க்குற ஐபிஎல்லும் அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் நான் 2008, 9 சொல்லல. 2015க்கும் 25க்குமே அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சார் நீங்க சொல்ற ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. நேத்திக்கு மேட்ச்ல நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, யுஸ்வேந்தர் சகல வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுறாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வரவே இல்ல. அதுதானே சார் கேப்டன்சி. அதுதான் சார் திங்கிங். அதுதான் சார் தாட் ப்ராசஸ். அந்த மாரி ஒரு ப்ராசஸ இவங்க பண்ணாம, நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டெம்ப்ளேட்ல தான் நான் போவேன் அப்படிங்கிறது, அ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதுல்ல. கட்டாயமா இருக்காது. அதனால தான் இவ்வளவு மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தோத்துட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2 டவுன்னா உங்களுக்கு வந்து இவர் தான் தூபே தான் வரணும். தூபே கிட்ட நெறைய ப்ராப்ளமும் இருக்குங்க. ஹி இஸ் நாட் ஏபிள் டூ பில்ட் இன்னிங்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு 20, 30 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கு மேல வந்து 50, 60, 70 ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் மாரி டோட்டலா கொண்டு போய் வின் பண்ணி குடுக்குற மாரி அவர் வின் பண்றது இல்ல. இப்ப நம்ம தூபே பத்தி எதுக்கு பேசுறோம்னா, அவர் தான் ஒரு பவர் ஹிட்டிங் அபிலிட்டிலயும் ஓரளவுக்கு வந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயரா இருக்காரு. பாக்கி எல்லாருமே பியூர் பேட்ஸ்மேன். அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நீங்க பார்க்கும்போது தூபே வந்து அது ஒரு கேமியோவா 20, 30 தான் அடிக்கிறாரு தவிர, அதுக்கு மேல அவர் எடுத்துட்டு போய் ஒரு பிகர் இன்னிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பினிஷிங் ரோல் வந்து குடுக்க முடியறது இல்ல. அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். தூபே இல்லனா அந்த பொசிஷனை யார் ஃபில் அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, யார்கிட்டயும் ஆன்சர் இல்ல. சார் நீங்க தூபே சொல்றீங்க. எல்லாமே கரெக்ட் தான். தூபேவால அந்த இன்டென்ட்ட பெருசா காமிக்க முடியல. நேத்திக்கு மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் அடிச்சு குடுத்தாரு. அவரும் இல்லாத பட்சத்துல அந்த இடமும் வேக்கமா ஆயிடும். டோட்டலாவே பேட்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்ப என்னன்னா, தூபே வந்ததுக்கு அப்புறமா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 6 வருது. டிசி மேட்ச்க்கு எகென்ஸ்டாவும் அப்படிதான் ஆச்சு. பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கு எகென்ஸ்டாவும் அப்படிதான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு லைன் அப்ப வச்சிருந்தா எந்த அளவுக்கு அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும்? இது வந்து நம்ம 6 ஹிட்டிங் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஈஸ்வர். சரிங்களா? 6 ஹிட்டிங் வந்து அது வந்து ஒரு ஒரு மொமெண்டம் குடுக்கறதுக்காக. சரிங்களா? அது வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டிங் அபிலிட்டி. ஒரு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிக்வயர்ட் ரன் ரேட்ட கொண்டு வரதுக்கு. கம்மி பண்றதுக்கு. சரிங்களா? நம்ம 6 ஹிட்டிங் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு அணிய வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. சரிங்களா? 6 ஹிட்டிங் இம்பார்ட்டன்ட். நான் இல்லன்னு சொல்லல T20ல. ஆனா எவ்ரி டைம் அது இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டீங்கன்னாக்க, அத வச்சு நீங்க வந்து ஒரு மேட்ச டிசைட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கிடையாது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க அது இல்லாமயே நீங்க ஃபோர்ஸ் அடிச்சுட்டு ரன் ரேட்ட பிரஷர்ல கீப் அப் பண்ணாலே உங்களுக்கு போதும். 220 அடிக்கிறீங்க. 220 ரன்ஸ் உங்களுக்கு சேஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து பவர் பிளேல தான் அடிக்க முடியும். பவர் பிளேல ஸ்டார்ட் குடுக்கல அப்டின்னு வச்சுக்கங்களேன். முதல் 6 ஓவர் எடுத்துங்க. இந்த 6 ஓவர்ல நீங்க 35, 40 தான் அடிக்க போறீங்கன்னாக்க, அதுக்கப்புறம் 14 ஓவர்ல நீங்க எவ்வளவு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 180 ரன் அடிக்கணும். அப்ப அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல. அது நம்பர் 1. ஏன் கஷ்டமாகும்னா, பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகலாம். ஹார்ட் பால் இல்ல. உங்களுக்கு ஃபீல்டு ஃபுல்லா பின்னாடி போறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேனுக்கு அந்த 4ஸ் அண்ட் 6ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. 4ஸே சொல்லுவோம். நம்ம 6ஸ்க்கே போ வேண்டாம். 4ஸே சொல்லுவோம். 6ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அகைன் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா அத வச்சு மட்டுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. 220 ரன்ஸ் ஆர் 200 ரன்ஸ் மேல வந்தாலே, ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு வந்து 10 ரன்னுக்கு மேல ரன் ரேட் இருந்தா தான்,
அது வந்து நமக்கு அந்த ஒரு இன்சூரன்ஸ் மாரி அது. சரிங்களா? அந்த சார் ஸ்டார்ட் கிடைக்கலன்னா நம்ம 200 அடிக்க முடியாது. சார் நம்ம நேத்தி மேட்ச்ன்னு மட்டும் எடுத்து பார்க்காம, நீங்க ஓவராலாவே எடுத்து பாருங்க சார். ஓவராலாவே எடுத்து பார்த்தா, ஒவ்வொரு மேட்ச்லயும் இந்த மாரி தவறுகள் நடந்துட்டு தானே இருக்கு. சி தவறு நடந்துட்டு இருக்கு. நான் இல்லன்னே சொல்லல. அந்த பாயிண்ட்ல நான் எந்த மறுபேச்சே கிடையாது. இவங்க வந்து கரெக்ட்ன்னு நான் எந்த விஷயத்திலயும் நான் சொல்லல. ஆனா நான் 6 வச்சு ஈக்குவேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் தவிர, சரிங்களா? இது சொல்ற ஒரு பாயிண்ட் இன்னும் இப்படி வேணா பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த டீம் எப்படி ஆடுறாங்கன்னா, காஷியஸா ஆடுறாங்க. ஓகே. அவங்களோட பேட்டிங் அபிலிட்டியோட கொஞ்சம் குறைவா ஆடுறாங்க. தில்லுக்கு துட்டுன்னு ஆட மாட்டேங்கிறாங்க. ஓகே. இப்ப பிரியன்ஷ் ஆர்யா அடிக்க போனாரு. 100 ரன் அடிச்சாரு. எல்லா பாலும் அடிச்சு தான் ஆடுனாரு. கேட்சஸ்லாம் போச்சு. நேத்து மேட்சஸ்லயும் வந்து ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. இந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் புவர் ஃபீல்டிங் இருந்துச்சு. அதுவும் அவர் வந்து எடுத்துட்டு அவர் 100 ரன் அடிச்சாரு. அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட்ன்னு இருக்கு தெரியுமா? அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இப்போ சிஎஸ்கே விளையாடுறது இல்ல. அதுதான் நீங்க வந்து அவங்களோட டவுன்ஃபால் காரணம். சார் நீங்க மும்பை மேட்ச் எடுத்து பார்த்தாலுமே, மும்பைல வந்து ஆல்மோஸ்ட் வந்து தோத்துருவாங்க அப்படின்னு நெனச்சு பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துலேருந்து ஒரு கம்பேக் குடுத்து, பட் அந்த மேட்ச லாஸ் பண்ணிட்டாங்க மும்பை. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த கேமியோ விளையாடுனது எவ்வளோ பெரிய க்ரூஷியல் மொமெண்ட்டா அமைஞ்சது. 15 பால்ல 42 ரன் அடிக்கிறாரு. இங்க வந்து 42 பால்ல 15 ரன் அடிக்கிறாங்க. T20 ஃபார்மேட்ல இந்த மாரி பேட்டிங் ஆர்டர வச்சுக்கிட்டு எப்படி இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் அத பிரச்சனைன்னு சொல்லி எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அத வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடணும். பரவால்ல நான் அவுட் ஆனாலும் பரவால்ல. ஐ ஹேவ் டூ டேக் சான்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அது வந்து அது இருக்கிறது இல்ல. இது காரணம் என்ன தெரியுமா? எல்லாருமே அவங்க அவங்க மைண்ட்ல வந்து பயம். எனக்கு பேட்டிங் இல்ல, பவர் ஹிட்டர் இல்ல. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ஹிட்டர்ல கீழ ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராவோ மாரி ஒரு பிளேயர் அங்க இருந்தாரு. கரெக்ட்டுங்களா? வந்துட்டு அடிக்கிறது. ஏன் தோனியே அடிச்சிட்டு இருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா அடிச்சிருந்தாங்க. இன்னும் 1 ஆர் 2 பிளேயர்ஸ். இப்ப தோனி முன்னாடி மாரி வந்து விளையாடுறது இல்ல. அதனால இப்போ மேல இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே மைண்ட்ல வந்து யோசனையா இருக்கு. நான் விக்கெட்ட விட்டேன்னா வேற யாரும் ஆட முடியாதுன்னு. இப்ப திருப்பியும் பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு காம்பினேஷன் இன்னும் திருப்பியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ருத்துராஜும் கான்வே ஓப்பன் பண்றதுதான். பாக்கி எதுவுமே இல்ல அப்படின்னு. மிடில் ஆர்டர் வீக்கா இருக்குல்ல. இன்னொரு பெரிய பெரிய தப்பு பண்றது என்ன தெரியுமா ஈஸ்வர்? நம்ம கல்ச்சர்ல இருந்து வெளியில போயிட்டோம். அந்த கல்ச்சர் என்ன தெரியுமா? சிஎஸ்கே கல்ச்சர். ஒரு ஆள வந்து உள்ள வெளியில இருந்து கொண்டு வந்தீங்க. புதுசா அந்த டீம் பில்ட் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் சான்ஸ் குடுப்பாங்க. இப்ப வந்து ருத்துராஜ் கெய்க்வாடே அப்படிதான் நம்ம டீமுக்குள்ள ஒரு கேப்டனா வந்து சேர்ந்தது காரணமே அதுதான். எப்படி தெரியுமா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 3 டக்கு. ஓகே. ஐபிஎல்ல. ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட அவரோட உண்மையான அபிலிட்டி தெரிஞ்சது. அந்த 3 மேட்ச் 3 டக்குன்னோன ஷுவரா ரீப்ளேஸ் பண்ணி வேற பிளேயர கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆனா சிஎஸ்கே அந்த டேலண்ட்ட ஐடென்டிஃபை பண்ணாங்க. நீங்க அப்போ வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல போறீங்க. ஒரு டேலண்ட்ட பார்க்குறீங்க. அப்படி அந்த டேலண்ட்ட பார்த்து தான் நீங்க வந்து ராகுல் திரிபாத்தியும், ஓகே தீபக் கூட ஹூடாவையும் 2 பேரையும் கொண்டு வந்தீங்க. ஹூடாவும் சரிங்களா? ஆனா அவங்க 2 பேரும் ஃபெயிலியரா இருந்தாங்க. ஓகே. அந்த ஃபெயிலியர்ன்னு நெனச்சதுனால அவங்கள வெளியில கொண்டு போயிட்டீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதுவரைக்கும் சிஎஸ்கே பண்ணது கிடையாது. இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஓகே. சார் ராகுல் நெறைய திரிபாதி குட் பிளேயர் அவரு. ஆனா ஓப்பனிங் ஸ்லாட்ல ஸ்ட்ரகிள் பண்றாரு. சோ அதுதான் அவங்க அட்ரஸ் பண்ணணும் தவிர, அவங்க வேற விஷயமா அட்ரஸ் பண்றாங்க. அங்க தான் மாட்டிக்கிறாங்க. சார் இப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ரூ சித்தார்த்த எடுத்திருக்கீங்க. ஷேக் ரஷீத் இருக்காரு. அன்சுல் காம்போஜ் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம்ல. அது என்னைக்குமே சிஎஸ்கே பண்ணதில்ல. சரிங்களா? இப்போ ஒரு பிரியன்ஷ் ஆர்யா எங்கேருந்து வந்து முளைப்பாருன்னா, ஒரு பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து தான் முளைப்பாரு. சரிங்களா? அந்த மாரி ஒரு இதுல இருந்து தான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மேபி ஒரு ரிங்கு சிங் வந்தாரு. சரிங்களா? இல்லாட்டி வந்து ஒரு 1 ஆர் 2 இப்ப ரமன்தீப் சிங் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. சரிங்களா? பட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும், அந்த மாரி புது டேலண்ட்ட எப்போதுமே வெளியில கொண்டு வர மாட்டாங்க. மேபி பவுலிங்ல வருவாங்க. ஆனா பேட்டிங் பொறுத்தவரைக்கும், எப்போதுமே ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் வச்சு தான் விளையாடி இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு ரெய்னா இருக்கட்டும், ஒரு ராயுடுவா இருக்கட்டும், ஒரு உத்தப்பாவா இருக்கட்டும், ஒரு ரஹானேவா இருக்கட்டும், ஓகே. இல்ல ஒரு பத்ரியா இருக்கட்டும், ஒரு ஹசியா இருக்கட்டும், ஒரு ஹேடனா இருக்கட்டும். இந்த மாரி ஆட்கள வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சோ புதுசா முளைச்சது பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ் தான். மோஹித் சர்மா ஒண்ணு, மன்பிரீத் கோனி ஒண்ணு, இந்த மாரி புது புது தீபக் சஹர் ஒண்ணு, அந்த மாரி தான் வந்து உள்ள வந்திருக்காங்க. பேட்டிங்கா அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணதில்ல. இந்த வருஷம் ஏன் அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியல. ஆனா யங் டேலண்ட்க்கு குடுக்குற கல்ச்சரும் அவங்க இன்னும் வந்து உள்ள வரல. இது எல்லாருமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்ஷன்லயே எல்லாருமே பேசின ஒரு விஷயம்,
3 பேர் இருக்காங்க ஸ்பின்னுல. அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அவங்கள வச்சு எல்லா மேட்சையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு வாதத்த வச்சிருந்தாங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர். அதுல ஒருத்தர் கிளிக் ஆயிட்டாரு. ஜடேஜா 2 ஓவர் போடுறாரு, 3 ஓவர் போடுறாரு. கொஞ்சம் விக்கெட் எடுக்காம இருக்காரு இப்ப வரைக்கும். எக்கானமில பவுலிங் போட்டுட்டு இருக்காரு ஜடேஜா. அஸ்வின் அவர்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்த்த ஒரு இடத்துல அவரால அந்த தாக்கத்தை கொடுக்க முடியல சிஎஸ்கேக்கு. அவரை பவர் பிளேலயே கொண்டு வருது சரியா? பவர் பிளேல கொண்டு வருது சரி. நான் அது தப்பு நான் சொல்லல. இதே அஸ்வின் தான் பவர் பிளேல ஒரு கிறிஸ் கேல விக்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு ஃபைனல்ல விக்கெட் எடுத்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்து ஒரு ஐபிஎல் இது சாம்பியன்ஷிப் போட்டியை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அது எந்த இயர் அப்போ சார்? இருந்த அது வந்து 2011-12லயோ வின் பண்ணாரு. சார் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் இப்போ 25 இப்ப 25ல இருக்கும் சார். இப்ப தோனி வந்து அவரால முடியல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, பழைய தோனி கிடையாது அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல அதே மாதிரி அஸ்வினாலையும் அந்த பழைய அஸ்வினா போட முடியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வினுக்கு இன்னும் அந்த அபிலிட்டி இருக்கு. போலிங் வேற, பேட்டிங் வேற. இதுல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. போலிங்ல அவர்கிட்ட இன்னும் அவர் கேரம் பால் சூப்பரா வச்சிருக்காரு. அவரோட ஆர்மரி எல்லாமே வச்சிருக்காரு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அப்போ இருந்த அஸ்வின் தூக்கி போடுறதுக்கு பயப்படல. அட்டாக்கிங் போலிங் போடுறதுக்கு பயப்படல. இப்ப என்ன பண்றாரு நீங்க பாருங்க. அஸ்வின் விக்கெட் எடுத்தாரா? 2 விக்கெட் எடுத்தாரா? மேக்ஸ்வெல் 1 காட்டன் போல்டு. சரிங்களா? அந்த விக்கெட்டு கூடயும் அது என்ன சொல்லலாம்னாக்க நம்ம சென்னை 28 பாஷையில இருக்கிற மாதிரி அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்ததுன்னு வேணா சொல்லலாம் நம்ம. ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிகழ் வதேரான்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அடிச்சு மேல வந்து கேட்ச். சரிங்களா? அந்த பால் பாத்தீங்கன்னா மேல தூக்கி போட்டாரு. ஆனா பிரியன் ஷாரியாக்கு தூக்கி போடுறதுக்கு பயப்படுறாரு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு கேட்சஸ் வின் மேட்சஸ் இருக்கும். அக்ரெசிவ் போலிங் போட்டாதான் உங்களால விக்கெட் எடுக்க முடியும். நீங்க பயந்து வந்து ஃபாஸ்டா போட்டு போடுறதுனாலதான் இந்த வர்ற வேணாம். எப்பவுமே அட்டாக்கிங் இந்த மேட்ச் சொல்றீங்க நீங்க. ஓகே, அவர் தூக்கி போடல. ஓகே, நிதிஷ் ராணாவை வந்து அந்த அடி அடிச்சாரே சார். அதுதான் சொல்றேன். அங்கேயும் அதேதான் ப்ராப்ளம். நிதிஷ் ராணா ஒரு சூப்பரா ஆடினாரு. அவர் செம்மையா ஸ்வீப் ஆடிட்டு இருந்தாரு. காலை ஃப்ரண்ட்ல போட்டு ஆடிட்டு இருந்தாரு. இது எல்லாமே எங்க தெரியுமா மாட்டுவாங்க? நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். அஸ்வின் நல்லா போலிங் போடலன்னு நம்ம சொல்றோம். ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுங்க. விக்கெட் எல்லாமே வந்து பாட்டா ட்ராக். ஓகே, ஹார்ட் கான்கிரீட் தர பால் வந்து டர்ன் கிடையாது. சரிங்களா? இதெல்லாமே இருக்கு. போக போக பாருங்க உங்களுக்கு பால் திரும்பும். அப்ப திரும்பும் போது இந்த மாதிரி போலர்ஸ் தான் வந்து நல்ல விக்கெட் எடுப்பாங்க. பால் பிச் ஆயிட்டு ஒரு பஃப் ஆஃப் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு புழுதி கிளம்புவாங்க. இந்த திரும்பி பால் வந்து நேரா போகும், ஒரு பால் திரும்பும், பவுன்ஸ் அதிகமா எடுக்கும், பால் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி விஷயம்லாம் இனிமே தான் வந்து நம்ம இந்த ஐபிஎல் போட்டியில பார்க்க போறோம். இது ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். சோ ஈஸ்வர் இதுல வந்து ரொம்ப பயப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க வரக்கூடிய மேட்சஸ். ஆனா என்ன ஒரு மக்களோட ஒரு ஆதங்கம் என்னன்னா அதர் டீம்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா விளையாடிட்டாங்க. சிஎஸ்கே பண்ணல. 4 மேட்ச் 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோக்குறதுங்கிறது இது புதுசா இருக்கு. இனிமே ரொம்ப கன்சிஸ்டன்டா விளையாடினாதான் உங்களுக்கு வின் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி 3 ஹோம் மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப இருக்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு 4 மேட்ச். ஓகே. சிஎஸ்கேவோட வின்னிங் ஃபார்முலாவே என்ன? ஹோம் மேட்சஸ் வின் பண்ணிட்டு, ஓகே, திரும்புற ட்ராக்ல வின் பண்ணிட்டு, அவேல போய் 1, 2, 3 மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க. அதிலே குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்ப நீ ஹோம் மேட்சே வின் பண்றது இல்லையாப்பா? நீ எங்கப்பா போய் அவேல போய் வின் பண்ண போறன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிஎஸ்கேவோட பிரச்சனை. சார் இப்போ என்னன்னா டாப் 4ல சிஎஸ்கே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் 20% தான் சான்ஸ் இருக்கு. 20% தான் சான்ஸ் இருக்கு. டேபிள்ல எந்த லெவல்ல ரீச் பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6வது 5 இல்ல 6வதா இருப்பாங்க. 6வது கொஞ்சம் சொல்லலாம். நல்லா விளையாடினாங்கன்னா 6வதா வந்து நிப்பாங்க. இப்ப விளையாடுற மாதிரி விளையாடி இருந்தா தெரிஞ்சது தானே. இதை புதுசா நம்ம கேட்கணுமா? இது 11வது இடம் புதுசா ஏதாவது இருக்கா? அங்க வேணா நம்மள போட்டுக்கலாம். இப்ப விளையாடுற மாதிரி விளையாடினா இப்ப விளையாடுற மாதிரி விளையாடினாக்க 11th பிளேஸ்னு புதுசா 10வது இடத்துக்கு வேற யாருக்கையா கொடுத்துட்டு நம்ம 11வது இடம் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார், பார்க்கலாம். நிறைய குறைகள் இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலையும், அவங்க டீம் பிக் பண்ணதுலயும், அவங்க விளையாடுற பிளேயர்ஸ் மேலையும் ரசிகர்களுக்கு நிறையவே கேள்விகள் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எப்படி மாத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல.
அடுத்து நடக்க போற மேட்ச்ல தான் நமக்கு தெரிய போகுது. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்றாங்க, அவங்களோட வெற்றிய பதிவு பண்ணுவாங்களா சிஎஸ்கே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.